அதாவது பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது கட்டாய கடமை. ஃபர்ஸ்ட் அதை விளங்கணும். கட்டாய கடமை என்பது ஜும்மாவும் கட்டாய கடமை தான். ஆனா ஜும்மாவுக்கு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குது. ஜும்மாவும் கட்டாய கடமை. அந்த ஜும்மா தொழ முடியலைன்னா லொஹருங்கிறத அந்த 4 ரக்காத் தொழுது கொள்ளலாம். ஜும்மா தான் தொழணும். ஒரு பிரயாணத்துல இருந்து தொழ முடியல, ஒரு மழையினால தொழ முடியல, வேற ஏதோ ஒரு காரணத்தினால தொழ முடியல, பெண்களா இருக்கனால தொழ முடியல, வீட்டில் இருக்கிறனால தொழ முடியல என்று சொன்னால் அவங்க ஜும்மா தான் தொழாம இருக்கலாமே தவிர, ஜும்மா வந்து எதுக்கு பகரமா இருக்கிறது, லொஹர் என்கிற அந்த ஐங்கால தொழுகையில லொஹர் வரும்ல, அதுக்கு பகரமா இருக்கிறதுனால அது வந்து லொஹரை தொழுதுருவாங்க. பெருநாள் வந்து கடமை தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அப்படி இருக்கும் மாற்று பரிகாரம் இல்லைங்கும் பொழுது பெருநாள் தொழுகை மஸ்ட் தொழுது ஆகணும். ஆனா சரியான முறை என்ன? ஜமாத்தா தொழுகிறது. பெருநாள் தொழுகை என்றால் இமாம் இருப்பாரு, குத்பா உரை நிகழ்த்தப்படும், மக்கள் கூட்டம் ஒருத்தர் முஸ்லிம்களுடைய ஒருத்தர் துவா செய்யுங்க, சந்தித்துக் கொள்ளணும், மாதவிடாய் பெண்கள் வரைக்கும் வரணும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால அது அந்த பெருநாளுடைய தினத்தில் அந்த கூட்டமாக கூடுவது என்பது ஒரு தனி விஷயமாக இருந்தாலும் பெருநாள் தொழுகையும் அந்த கூட்டாகத்தான் சொல்லணுங்கிறது ஒரு முறை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. அப்படி இருக்கும் போது நீ என்ன செய்யணும், அந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்க பெருநாள் தொழுகையை வந்து அதுல தொழுது கொள்ள வேண்டும், அதில் கலந்து தொழ வேண்டும். ஆனால் அதிகமான பகுதிகளில் பெண்களுக்கு பெருநாள் தொழுகையை வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு சில பகுதிகளில் வைக்கிறாங்க. இப்ப கூட நிறைய இடங்கள்ல வந்து என்ன செய்யல, பெண்களுக்கு பெருநாள் தொழுகை இல்லைன்னு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து எல்லாத்தையும் பெண்களுக்குரிய ஏற்பாடு செஞ்சாதான் வந்து தொழ முடியும். அந்த ஏற்பாடை செய்யலை என்று சொன்னால் அதனுடைய பாவத்தை அவங்க சுமந்துட்டு போறாங்க என்று சொல்லி நீங்க தனியா தொழுதணும். ஏன்னு கேட்டா ஜமாத் அவசியம் தான். ஜமாத் அவசியமா இருந்தாலும் அந்த ஜமாத்தை நீங்க வேணும்னு விடல, ஜமாத்து தொழுவதற்கான ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு தொழ முடியலை என்று சொன்னால் நீங்கள் தனியாகத்தான் தொழணும். அந்த வசதி ஏற்பாடு இருக்கும்போது தனியா தொழக்கூடாது. ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, அந்த ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் வந்து பெண்களுக்கு பெருநாள் தொழுகை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க, ஆம்பளை மட்டும்தான் வரணுங்கிறாங்க, பெண்கள் வந்தா அவங்களுக்கு ஒழு செய்வதற்கு மற்ற எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கல, அப்ப எப்படி நீங்க தொழுகிறதே முடியாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்ப நமக்கு பெருநாள் தொழுகையை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அது கட்டாய கடமை, அது கண்டிப்பான ஒரு கடமை. எந்த அளவு கடமை என்று சொன்னா வெள்ளிக்கிழமைக்கு வந்து பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னா பெருநாள் தொழுது சும்மா தொழாம இருக்கலாம். அவ்வளவு முக்கியமான இடத்துல உள்ளது பெருநாள். அதனால பெருநாள் தொழுகையை வந்து நீங்கள் ஒரு ஊர்ல இருந்தீங்க என்று சொன்னா அங்க ஏற்பாடு இருந்தா அங்க போய் தொழுவுங்க. அல்லது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஊர்ல அவர் மட்டும்தான் இருப்பாரு, இஸ்லாத்தை புதுசா வந்திருப்பாரு, அல்லது முஸ்லீம் அல்லாத ஒரு பகுதியில் போய் ஒரு கடை வைக்கிறதுக்காக போயிருப்பாரு, அவர் மட்டும்தான் அந்த குடும்பம் தான் இருக்கும். இவர் எங்க போய் தொழுவாரு? கிட்டத்துல போய் தொழுதுட்டு வர அளவுக்கு வாய்ப்பு இருந்தா போய் தொழுவாரு. இல்ல அப்படின்னு சொன்னா அவர் மட்டும்தான் இருப்பாரு, அவர் தொழுகை விட முடியுமானா முடியாது. ஏன்னா அது கட்டாய கடமை. இப்போ கட்டாய கடமைக்கு வந்து அதுக்கு மாற்று வணக்கம் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். பெருநாள் தொழுகைக்கு மாற்று இல்லாத காரணத்தினால அவர் தனியாக என்ன செய்ய வேண்டியதான், அந்த தொழுகை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தனியாக அதே தான் பெண்களுக்கு உள்ளது, மாற்று இல்லாதனால.